தினமணி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் வரைக்கும் பல கூட்டணிகள் இறுதியாகாமல் இருந்தது. திமுக தரப்புல யார் வரப்போறாங்க, அதிமுக தரப்புல யார் வரப்போறாங்க, டிவிக்கேல இன்னும் யாருமே சேரலையே, இன்னும் யாரெல்லாம் வந்து புதுசாக கூட்டணிக்குள்ள அதுக்குள்ள வரப்போறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தது. அது எல்லாமே கண் இமைக்கக்கூடிய வேகத்தில் ரொம்ப சீக்கிரம் நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா கூட்டணிகளுமே இறுதி வடிவத்தை இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக திமுக தரப்புல தேமுதிக வந்ததுக்கு அப்புறம் இதற்கு மேலே சேர்றக்க ஆட்களே இல்லை அப்படிங்கிற ஒரு வடிவம் வந்துருச்சு. இன்னும் எஞ்சி இருக்கிறது ராமதாஸ் அவர்கள் தரப்பு மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாமே இப்போ இறுதியான நிலையில அடுத்ததா தொகுதி பங்கீடு பக்கம் தமிழ்நாடு அரசியல் களம் நகர்ந்திருக்கு. திமுக தரப்புல வந்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசுவதற்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அதனுடைய வேலைகள் இன்றைக்கு தொடங்கி இருக்கு. ஐயுஎம்எல் கட்சியிலிருந்து காதர் மொய்தீன் மற்றும் பல தலைவர்கள் வந்து இன்னைக்கு திமுகவோடு முதற்கட்டமாக தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசியிருக்கிறாங்க. அதில் அவர்கள் 5 தொகுதிகள் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. கடந்த முறை தேர்தலில் அவங்க 3 தொகுதிகள் வாங்கி துரதிருஷ்டவசமாக 3மே அவர்கள் தோற்றிருந்தாங்க. இப்போ இந்த கூட்டத்தில் அவர்கள் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினாங்க. அவர்கள் பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிட்டாங்க. அது இன்றைக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புது கட்சியா, அதாவது இந்த கூட்டணிக்குள்ள புதுசா வந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு சில இடங்கள் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது திமுகவுக்கு இருக்கு. அப்போ அவங்க யாருடைய இடத்த ஒதுக்க போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி பலருக்கும் எழுந்தது. இதுல காதர் மொய்தீன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, திமுக கடந்த முறை போட்டியிட்ட இடங்கள்ல சில தொகுதிகளை தேமுதிகவுக்கு ஒதுக்கறதுக்கு தயாராக இருப்பதாக அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் சில இடங்களை தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவர்கள் குறிப்பிட்டதாக காதர் மொய்தீன் குறிப்பிட்டாரு. நாங்கள் தியானம் பண்ணி தாராளமாக கொடுக்குறோங்கிறது முதல்ல நாங்கள் வழிகாட்டுறோம். அதே மாதிரி கூட்டணியிலே உள்ள கட்சிகளில் உள்ளவர்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு அவர்களும் கொடுத்து உதவினா இந்த வரக்கூடிய கட்சிகளை திருப்திப்படுத்த முடியும். இப்படியே பல கட்சிகளுக்கும் வந்து தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சிபிஎம்முக்கு வந்து பிப்ரவரி 26, மனிதநேய மக்கள் கட்சிக்கு பிப்ரவரி 23. அதே நாளில் மதிமுகவும் திமுகவோடு தொகுதி பங்கீட்டு தொடர்பாக பேச போறாங்க. 26ஆம் தேதி வந்து சிபிஎம்மும் 27ஆம் தேதி சிபிஐயும் திமுகவோடு தொகுதி பங்கீட்டு தொடர்பாக பேச போறாங்க. சிபிஐ தரப்புல 24ஆம் தேதி பொதுக்குழு கூட இருக்கிறதாகவும், அதில் வந்து தாங்கள் எவ்வளோ தொகுதியில் போட்டியிட விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதாகவும் அதுக்கான ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா, இதே கூட்டணியில் திமுக கூட்டணியில் பல புதிய கட்சிகள் வந்திருக்கிறாங்க. கருணாஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க, தமிமுன் அன்சாரி, அதே மாதிரி வந்து நெல்லை முபாரக் எஸ்டிபிஐ அவர்கள் போன முறை அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. இந்த முறை திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் சமீப காலமாக இப்போ திமுகவோடு ஒரு நெருக்கம் காட்டுறாரு. சமீபத்தில் அவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ஒரு மலர் பூங்கொத்தும் கொடுத்தாரு. அவருடைய ஆதரவில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி எம்எல்ஏ அவர் வந்து ஐயப்பன், அவர் சட்டப்பேரவையில் தன்னுடைய நிறைவு உரையில் பேசும்போது திமுக தான் அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தலைவர் அப்படின்னும் குறிப்பிட்டாரு. அதுவும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி புது ஆட்கள் உள்ள வந்திருக்கிறது அப்படிங்கிறது திமுகவிற்கு ஒரு பக்கம் பலமான விஷயமா பார்க்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் உட்கட்சியினரே வந்து ஒரு கலக்கத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தலுக்கான வேலைகள் அந்த கூட்டணி ஆரம்பிச்சிருச்சு, குறிப்பாக திமுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிற நிலையில் எங்கே புதுசாக தன்னுடைய தொகுதியில் வேற வேட்பாளர் யாராவது போட்டுருவாங்களோ இல்லை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிடுவாங்களோ, பலரும் வந்து இந்த சமயத்தில் திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த இடங்களை ஒதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற கலக்கம் திமுகவிற்குள்ளேயே இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. 200 இடங்களுக்கு மேலே திமுக கூட்டணி வெல்லும் அப்படின்னு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே திமுக தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது தாங்க வந்து சிங்கிள் மெஜாரிட்டியா, மைனாரிட்டி திமுகவா இல்லாமல் சிங்கிள் மெஜாரிட்டியாக இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது திமுகவுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்குது. அதுக்காக அவங்க குறைஞ்சது ஒரு 170 தொகுதிகளுக்கு மேலாவது போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த மாதிரி தொகுதி பங்கீடு பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வெற்றி. குறிப்பாக வெற்றின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை தேர்தலில் ஜெயிச்சிட்டாலுமே கூட அவங்க ஸ்டேபிளாக இந்த கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு
அவங்க சிங்கிள் மெஜாரிட்டி வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா திமுக தரப்புல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. திமுக தரப்புல தேர்தல் பணிகள் வேகம் எடுத்திருக்க அதே சூழல்ல அதிமுக தரப்புல வந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு சமீபத்தில் ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது தேமுதிக வந்து திமுகவில் சேர்ந்தது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் ஏதாவது கன்வின்ஸ் பண்ணியாவது அவர் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேற வகையில் பாஜக வாங்கக்கூடிய தொகுதிகள் வழியாக கூட அவர் அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திட்டத்தில் இருந்த என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஏமாற்றம் அடைஞ்சிருக்கு. ஓபிஎஸ் அவர்களும் திமுக பக்கம் நெருக்கம் காட்டியிருக்கிறாரு. தேமுதிக போனதும் தங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது பாஜக தலைவர்கள் பேசும்போது நம்மால் கவனிக்க முடியுது. இதற்கப்புறமும் அதிமுகவில் இதுவரைக்கும் தொகுதி பங்கீடு தொடர்பான இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரல. டிடிவி தினகரன் அவர்கள் சீர்காழியில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். அதாவது நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இணைஞ்சிருக்கோம், பாஜக மூலமாக தான் எங்களுக்கு தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத காயின் பண்ணியிருக்கிறாரு. நான் என்டிஏ கூட்டணியில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்திருக்கேன். இது என்னதான் மேடையில் வந்து ஒன்றா நின்று எடப்பாடி அவர்களும் அதே மாதிரி டிடி அவர்களும் பேசினாலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்துக்கிட்டாலும் இன்னும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பனிப்போர் இருக்குதோ அப்படிங்கிறத ஒரு எண்ணம் அவருடைய பேச்சை பார்க்கும்போது ஏற்பட்டது. ஏன்னா அதிமுக தான் வந்து தேர்தல் கூட்டணியை அமைக்கும், புதிய கட்சிகளை கொண்டு வர வேலைகள்லாம் அதிமுக தான் கவனிச்சுக்கும் அப்படின்னு அந்த கட்சியினுடைய பொதுக்குழுவில் தீர்மானம் போடப்பட்டாலும் டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்த பாஜக அப்படிங்கிற ஒரு ரோல் இங்கே நடந்திருக்கிறதுனால பாஜகவினுடைய கை இன்னும் ஓங்கி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அரசியல் கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. டிடிவினுடைய பேச்சும் இன்னும் அதிமுக தலைமையை ஏற்றுக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சேரவே எழுப்புது. இன்னொரு பக்கம் வந்து தாவேக்காவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்பு இருந்தே அவர்கள் வந்து கூட்டணிக்காக பல கணக்குகள் போட்டாங்க. முதல்ல அவர்களுடைய கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இணைஞ்சிரும், அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சீமான் அவர்கள் பல தரப்பில் பேசும்போதுமே கூட என் தம்பி தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்லாம் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். நாம் தமிழர் எப்படியும் விஜயோட சேர்ந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அது வந்து நடைபெறாமல் போச்சு. அது ஒரு பெரிய ஏமாற்றமாக முதல்ல பார்க்கப்பட்டது. அதற்கப்புறம் அவங்க வந்து விசிகா பக்கம் எதிர்பார்த்தாங்க. விசிகா எப்படியும் தங்களுடைய கூட்டணிக்கு வந்துடும், அதற்காக அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற டேர்ம்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் வந்து விசிகா அதிலிருந்து ரொம்ப லாபகமாக விலகி திமுக கூட்டணியில் இப்போ வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மெல்ல நகர்ந்து இப்போ காங்கிரஸ் பக்கம் சமீப காலமாக நிறைய பேச்சுக்கள் எடுபட்டது. அதுக்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலருமே கூட கூட்டணி ஆட்சி, கூடுதல் தொகுதி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசினதெல்லாம் எந்த அளவு பேசுபொருளாக மாறுச்சு அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதை வந்து ஒரு கட்டத்தில் தான் கையை மீறி போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட செல்வ பெருந்தகை அவர்கள் இப்போது டெல்லி தலைமையோடு பேசி அந்த விஷயத்தை கிட்டத்தட்ட செட்டில் பண்ணிட்டாரு. இனி அப்படிப்பட்ட வார்த்தைகள் எழக்கூடிய சூழல் உருவாகுமா அப்படிங்கிறது தெரியல. அந்த வகையில் காங்கிரஸை கூட்டணியில் கொண்டு வரதுலையும் தாவேகா அப்படிங்கிறது கொஞ்சம் சரிக்கு இருக்கு. அப்படியே வந்தோம் அப்படின்னா தேமுதிக எப்படியும் தாவேகாவோட ஒரு நெருக்கம் காட்டும். விஜய் அவர்களை வந்து விஜயகாந்தோட சேர்த்து ஒப்பிட்டு பேசி பல காணொலிகள் முன்பு வந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்திக்கும் தாவேகா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ தேமுதிகவும் தாவேகாக்கு டாட்டா காட்டிட்டு திமுக கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க. டிடிவி தினகரன் இதற்கு முன்பு பாஜகவோடு முரண்டு பிடிச்சிட்டு வெளியில் போனார். அவர் வெளியே போயும் விஜயுடைய வருகையை ஒட்டி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த கட்சிக்கு தாவேகாக்கு சாதகமாக போகிற மாதிரியான பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அவருமே கூட தாவேகாவோட சேராமல் பாஜக கூட்டணிக்குள்ளே போனது, என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனது அப்படிங்கிறது தாவேகாவிற்கு ஒரு வித ஏமாற்றம் அளித்தது. கிட்டத்தட்ட இப்போ கூட்டணிக்கு யாருமே வரலை அப்படிங்கிற சூழ்நிலையில் தாவேகாவும் நாம் தமிழர் மாதிரி தனித்து தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. தாவேகாலையும் இப்போ யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இப்போ நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்று நடந்த கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா நிர்வாகிகளோடு பேசும்போது வடசென்னையில் ஏதோ ஒரு தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பெரம்பூர் தொகுதியை குறிப்பிட்டு சொல்லி இந்த தொகுதியில் அவர் போட்டியிடணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ தாவேகா வந்து இந்த முறை வந்து பெரிய கட்சிகள், அதாவது இதற்கு முன்பு தேர்தல் அனுபவம் உள்ள கட்சிகள் எதனோடு கலந்துக்காம தனியாக தான் இந்த முறையும் தாவேகா போட்டியிட போகிறாங்க. என்ன மாதிரியான வெற்றிகள் பெற போகிறாங்க, என்ன மாதிரி திமுகவுக்கு ஒரு வித பாதிப்பை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகளில் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நேற்றைய தினம் திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு, அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 234 வேட்பாளர்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதில் நாம் தமிழரினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் மொத்தம் 117 பெண்கள், 117 ஆண்கள் அப்படின்னு சொல்லி 234 வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேர்தல் களம் ரொம்ப வேகமாக சூடுபிடிச்சு வேகமாக போக ஆரம்பிச்சிருக்குது. பல செய்திகள் அடுத்தடுத்து காத்திருக்குது. தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் எந்த தொகுதியில் யார் போட்டியிட போகிறாங்க, யாரை எதிர்த்து போட்டியிட போகிறாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் காத்துட்ருக்கு. வரக்கூடிய காணொலிகளில் அது கொஞ்சம் நம்ம விரிவாகவே பேசலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்த வரைக்கும்
திமுகவும் அதே மாதிரி அதிமுகவும் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க. தாவேகா எதிர்பார்த்த கூட்டணி கட்சிகளுடைய வரவேற்பு இல்லாத நிலையில் அவங்க என்ன மாதிரி பொலிட்டிக்கல் கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.